தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்நாடு அமைச்சரவை தடுமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தடுமாற்றம் அப்படின்னு சொல்ற பேர் தான் சரியா இருக்கு. ஒருத்தர்கிட்ட இருந்து இலாக்காவை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு தூக்கி ஒரு இலாக்காவை தூக்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இன்னொரு சரியில்லாதவர்கிட்ட கொடுக்குறாங்க. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைய முத்தமிழ் முரசு காணொளி. முத்தமிழ் முரசு, இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு. திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள்ல ஒரு 6 முறை அமைச்சரவை மாற்றம். எதுக்கெல்லாம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, எங்க எல்லாம் எப்ப எல்லாம் யார் மேல எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய இலாக்காக்கள் தான் இத்தனை முறையும் மாற்றம் செய்யப்படுது. இப்ப ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு வேலை என்ன அப்படின்னா, பதவி ஏற்பு பண்றது, ராஜினாமா ஏற்கிறது. யாருக்கு பதவி ஏற்பு செஞ்சாரோ அவருக்கே தான் ராஜினாமாவை ஏற்கிறார். யாருக்கு ராஜினாமா ஏத்துக்கிட்டாரோ அவருக்கே தான் திரும்பவும் அமைச்சரவையில பதவி ஏற்பு பண்ணி வைக்கிறார். ஆளுநருடைய நிலை என்பது கொஞ்சம் மோசமான நிலையா தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு தேநீர் விருந்து கொடுக்கிறாரு, நல்லா தான் பேசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியிடுறாங்க, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா கருணாநிதியினுடைய உருவ சிலையை திறக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்தும் போது மட்டும் பிரச்சனை வருது. அது எதனாலும் தெரியல. அது நாடகம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அப்ப மட்டும் பிரச்சனை வரும், அவர் வெளிநடப்பு செய்வாரு, உடனே பயங்கரமான ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஏதோ பாரதிய ஜனதாவுக்கு இவங்களுக்கும் ஏதோ RSS இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த வரிசையில தான் இப்ப பொன்முடி அவர்களுடைய, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதவி அவர் ராஜினாமா செஞ்சதா சொல்றாங்க. அது அப்படி கிடையாது, பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பறிக்கப்பட்டிருக்குனாக்க ஏதோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு முதலமைச்சரே பார்த்து அவங்க பதவியை பறிப்பா அப்படின்னு சொல்றதும் கிடையாது. இப்போதைக்கு ஓரமா நில்லு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்படித்தான் மனோ தங்கராஜோடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன செய்தி வருது, செந்தில் பாலாஜியும் பொன்முடியினுடைய இந்த அமைச்சர் பதவியை ரத்து பண்ணதுக்கு பிறகு யாருக்கு அமைச்சர் பதவி போகுதுன்னா அதே மனோ தங்கராஜுக்கு. இப்ப பிடிஆருடைய அமைச்சர் அந்த இலாக்கா மாத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு ஒரு விளக்கம் இருந்துச்சா? எதற்காக மாத்தினாங்க? அப்ப ஒரு ஒழுங்கா செயல்படலையா, அல்லனா நீங்க செயல்பட விடலையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. காரணமே இல்லாம பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வைத்து வந்த அந்த அமைச்சர் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டது. அப்படிதான் மனோ தங்கராஜுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. ஏன் பறிக்கப்பட்டது? யாராவது சொன்னாங்களா? அவர் சரியாதான் செயல்படுறாரு அப்படின்னா ஏன் பறிக்கணும்? அமைச்சர் பதவியை ஏன் எடுக்கணும்? எடுத்ததற்கான காரணம் எதுவுமே இல்ல. இப்ப கொடுக்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்ல. பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் 2வது முறையாக தன்னுடைய அமைச்சர் பதவியை இழக்கிறாங்க. செந்தில் பாலாஜி சிறையை விட்டு வெளியே வரணும், அது அவங்களுடைய டார்கெட்டா இருந்துச்சு. அப்ப நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் அமைச்சராக இருந்தாதானே இவர் வெளியில போய் சாட்சியங்களை கலைப்பாரு, அவர் தான் அமைச்சர் கிடையாது. ஆனா அவர் அமைச்சராகவே தான் சிறைக்குள்ள வச்சிருந்தாங்க. அது அடுத்த பிரச்சனை. அமைச்சராகவே சிறைக்குள்ள இருந்தாரு. அது என்ன சிறைத்துறைக்கான அமைச்சரா அப்படின்னு நமக்கு புரியல. இலாக்காவே கிடையாது, ஆனா செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் நீதிமன்றம் இவர் அமைச்சரா எப்படி தொடரலான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பினதுக்கு அப்புறம் தான் 2வது ராஜினாமா அவர் செஞ்சாதான் அவர் சிறையை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்ற சரத்தை எல்லாம் வச்சுதான் அவர் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா வெளியே கொண்டு வந்த 3வது நாளே அவர் அமைச்சராயிட்டார். அமைச்சரா இருக்க மாட்டார், சாட்சியங்களை அப்பதானே கலைக்க முடியும், அவர் அமைச்சரா இருக்க போறது இல்லையேன்னு சொல்லி வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு வெளியே வந்த உடனேயே அதே இலாக்கா மீண்டும் 3வது நாளே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவ்வளவு நாள் மௌனமா அமைதியா இருந்த நீதிமன்றத்துக்கு திடீர்னு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல. ஏன்பா நீ தான் அமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன்னு சொல்லி தானப்பா போன, நீ என்னப்பா அமைச்சர் ஆயிட்டேன்னு இவ்வளவு நாள் கழிச்சு கேட்குது நீதிமன்றம். அப்ப என்ன நிலையில நின்றுச்சுன்னா, செந்தில் பாலாஜி அவர்களே உங்களுக்கு ஜாமீனை ரத்து செய்யணுமா இல்லைன்னா அமைச்சர் பதவி வேணுமா, 2ல ஏதாவது ஒண்ணு முடிவெடுங்க, சிறையா அமைச்சரவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வச்சுட்டாங்க. அதுல முடிவெடுக்கக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் அவர் அமைச்சரா வச்சிருந்துட்டு வேற வழி இல்ல, நாளைக்கு நீதிமன்றம் கதவை திறந்த உடனேயுமே அவரை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அவரே ராஜினாமா செய்யற மாதிரி. அதே போலதான் பொன்முடி அவர்களும்.
பொன்முடி அவர்கள் விஷயம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இலாக்கா பறிக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்டது. அப்புறம் திரும்ப அவர் வந்து சைவ வைணவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொச்சையான ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட மிக கேவலமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசினாரு. பேசின உடனேயுமே வந்து அவர் அமைச்சர்கள் இருந்து தூக்கல, கட்சி பதவியில இருந்து தான் தூக்குனாங்க. முதல்ல நல்ல ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டின் சிறந்த முதலமைச்சரா மக்களுக்கான முதலமைச்சரா இருந்தா அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? முதல்ல நீ நாட்டை இந்த மக்களை வழிநடத்த தகுதியற்றவன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீ அமைச்சராக இருப்பதற்கு நீ தகுதியற்றவன் சொல்லி முதல்ல அமைச்சர் பதவி தான் தூக்கி போட்டிருக்கணும். அமைச்சர் பதவி தான் அவருக்கு வந்து எடுத்திருந்திருக்கணும். அப்புறமா நீங்க கட்சிக்குள்ள அவரை எடுங்க, எடுக்காம போங்க, அது உங்க பாடு. மக்கள் மதம் சார்ந்த பிரச்சனைகளை அவர்கள் மனம் மிக புண்படும் மூலமாக அநாகரிகமாக இந்த ஒரு பேசின ஒரு பேச்சுக்கு அமைச்சர் பதவி தான் முதல்ல எடுத்திருக்கணும் தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி தான் முதல்ல எடுத்தாங்க. அப்புறம் பல்வேறு தரப்பினரும் இந்த நம்ம வச்ச கேள்வியை கேட்டாங்க. நம்மளுமே நம்முடைய சமர்க்களம் மற்றும் முத்தமிழ் முரசு காணொலியில் இதே கேள்வி வச்சோம். முதல்ல பறிக்கப்பட வேண்டியது அமைச்சர் பதவியே தானே இருக்கணும். உன் கட்சி பதவி எங்களுக்கு எதுக்கு, மக்களுக்கு எதுக்கு? கட்சிக்கு மக்களுக்கு என்ன இருக்கு? இவர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கும் மக்களுக்கு என்ன இருக்கு? அது உன் கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனா உன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது பதவியை நிக்கிற நீங்க மக்களை வழிநடத்துற அவர் அமைச்சரா இருக்கலாம் சொல்றது வந்து எந்த விதத்துல ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. இப்ப எல்லாருடைய அழுத்தத்துக்கு அப்புறம் அவரை வந்து எடுக்கிறாங்க. ஆனா சில மூத்த பத்திரிகையாளர்களோட என்ன சொல்றாங்கன்னா பாராட்டுறாங்க. முதலமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜியோடைய பதவிகளை நீங்க பறிச்சிட்டீங்க, அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. எதுக்கு பாராட்டுற? செந்தில் பாலாஜி உள்ள இருந்து வரும்போது என்ன காரணம் சொன்னாரோ அந்த காரணத்தை மீறி, இன்னும் சொல்ல போனா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. வந்த 3வது நாளே அமைச்சராக்குனது நீங்க தானே. நீங்க பொன்முடியை எப்பயே நீங்க அமைச்சர் தூக்கி இருக்கணும், துணை பொதுச் செயலாளர்ல இருந்து தூக்குறதுக்கு முன்னாலே தூக்கி இருக்கணும். அதுக்கு 4 பேர் புகழ்றான், சிறந்த முதலமைச்சர் பாத்தீங்களா அப்படிங்கிறா. பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இப்ப இந்த பதவியை தூக்கி யாரு கொடுக்கிறாரு? மனோ தங்கராஜ், ராஜகண்ணப்பனுக்கு. எல்லாமே ஏற்கனவே தவறுகள் செய்து குற்றங்கள் செய்து, இப்ப ராஜகண்ணப்பன் எடுத்தீங்கன்னா சாதியை சொல்லி திட்டுனாரு அப்படின்னு அவர் மீது வந்து பிசிஆர் வழக்கு போடக்கூடிய அளவிற்கு அவர் குற்றம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவற்றிலிருந்து இலாக்கா பறிச்சு வேற ஒரு இலாக்கா கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா இந்த இலாக்கால நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இந்த இலாக்காவுக்கு போனா அந்த இலாக்கால போய் தப்பு பண்ணுன்னு அர்த்தமா? போனா தவறு செய்த ஒருத்தரை வெளியே அனுப்பியிருக்கணும். இன்னும் சொல்ல போனா கட்சியை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணுமே. இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரி இடங்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் இன்னும் வந்து ஆட்சிக்கு வரல. ஆனா நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த பொறுப்புல இருந்து மட்டும் எடுக்கிறது இல்ல. அது நிறைய பேர் கூட சொல்லுவாங்க அண்ணன் சீமான்ட்ட, எங்க அவரை பொறுப்புல இருந்து மட்டும் எடுங்க, அவர் உறுப்பினரா இருந்துட்டு போறாரு, உறுப்பினர்களே எடுத்துறது. யாரையுமே வந்து இந்த பொறுப்புல இருந்து மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு எந்த செய்தியுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் யாரு? உறுப்பினராக இருந்து சட்டசபைக்கே போகாத, எம்எல்ஏ ஆகாத, எம்பி ஆகாத போதே, அதிகாரத்திற்கு வராத போதே அப்படிப்பட்ட நடவடிக்கை அந்த கட்சிகள். நீங்க ஒரு ஆளும் தரப்புல அமைச்சரா இருக்கிற செய்யக்கூடிய அந்த தவறை மறைச்சு ஒழிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன். இப்ப எப்படி மனோ தங்கராஜ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி திரும்ப பொன்முடிக்கு 3வது முறையா கொடுப்பாங்க, செந்தில் பாலாஜிக்கு 3வது முறை கொடுப்பாங்க. இதே ஆளுநர் ஆர்.என். ரவி அதையும் செஞ்சு வைக்கணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்ப இதையெல்லாம் நீங்க சுத்தி பாருங்க. இது அமைச்சரவை மாற்றமா, அமைச்சரவை ஏமாற்றமா, அமைச்சரவை தடுமாற்றமா? மக்கள் உங்களுடைய கருத்துக்கே விடுறேன். இப்ப ரைடு விடுறாங்கல்ல, அமலாக்கத்துறை ரைடு விடுறாங்க, அவங்க விடுறாங்க, இவங்க விடுறாங்க, பொன்முடி வீட்டுல விடுறாங்க, செந்தில் பாலாஜி வீட்டுல விடுறாங்க, துரைமுருகன் வீட்டுல விடுறாங்க, எல்லார் வீடுகள்லையும் ஜெகத்ரட்சகன் வீடுகள்ல விடுறாங்கல்ல. ஏன் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலையும் விடுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தப்பே செய்யலையா? அப்ப இந்த ஒன்றிய அரசு வந்து அவரை புனிதர்னு சொல்லுதா? ஸ்டாலின் வீட்டிலையும் ரைடு பண்ணக்கூடாதா? சபரீசன் வீட்டிலையும் ரைடு பண்ணக்கூடாதா? இவர்கள் செந்தில் பாலாஜியோ பொன்முடி இவர்கள்லாம் சம்பாரிச்ச காசுல உதயநிதி ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லையா? அப்ப இவங்களுக்குள்ள பண பரிவர்த்தனை இல்லை. இல்லைன்னா எதற்காக பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவியை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க? இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வைக்கிறோம். தலைவர்கள் என்பவர்கள் எப்படி இருக்கணும்? காமராஜர் போல, கக்கன் போல, ஜீவானந்தம் போல இருக்கணும். காமராஜர் முதலமைச்சர், கக்கன் காவல்துறைக்கு அமைச்சர். எங்க இன்னைக்கு கொடுக்க சொல்லுங்க. கருணாநிதி உயிரோடு இருந்த வரைக்கும் தன் மகனாவே இருக்கட்டுமே, ஸ்டாலின் கொடுத்தாரா காவல்துறைய? அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ரொம்ப விசுவாசமான ஆளு தான் பன்னீர்செல்வம். 3 முறை அவங்க தான் முதலமைச்சராக்குனாங்க. அவங்கள முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா காவல்துறை தூக்கி பன்னீர்செல்வத்துல கொடுத்தாங்களா? ஏன் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் எங்க தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்க சொல்லுங்க காவல்துறைய? ஆனா பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் இடத்துல காவல்துறையை கொடுக்கிறாருன்னா
எவ்வளவு நேர்மையானவன் அந்த அமைச்சரவையில் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு நேர்மையானவர்கள் அரசியல்வாதிகளா இருந்திருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு நேர்மையும் துணிவும் கொண்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்துல இத்தனை முறை அரசியல்ல அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற விதம். அமைச்சரவை மாற்றம் அல்ல, மக்களுக்கு ஏமாற்றம். அமைச்சரவை மாற்றம் அல்ல, அமைச்சரவை தடுமாற்றம். ஏன் ஒருத்தரை பதவியில வச்சீங்க? காரணம் சொல்ல முடியுமா? ஏன் அந்த பதவியில தான் அவங்களை எடுக்கிறீங்க? காரணம் சொல்ல முடியுமா? எடுக்கப்பட்டவருக்கே திரும்பவும் அந்த பதவியை கொடுக்குறீங்க. அப்ப உள்ளார்ந்த ஸ்டாலினுடைய மனசுல இந்த அமைச்சரவை சுத்தம் செய்யணுங்கிறது கிடையாது, சட்டத்திற்கு உட்பட்டு வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய மாற்றமே தவிர, பதவி பறிப்பை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறதா உண்மை. இது போன்ற நிகழ்வுகள், இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் நம்ம தான் வெட்கி தலை குனியணும். இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இன்னும் எத்தனை முறை இந்த அரசியல் அமைச்சரவையிலே எத்தனை முறை இனிமேல் அந்த மாற்றங்கள் வரப்போகுது? எத்தனை முறைதான் RN ரவி அவர்களும் இனிமேல் பதவி பிரமாணமும் ராஜினாமா ஏற்பையும் செய்து வைக்க போகிறார் அப்படிங்கிறது புரியல. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கும் பொழுது அமைச்சர் பெருமக்கள் எவரும் சரியில்லை என்பது மட்டும் உறுதியாக இறுதியாக தெரிகிறது. நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை தொடர்ந்து ஆதரியுங்கள். முத்தமிழ் முரசு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு.